ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குமரி கிச்சன் பை சுபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு தான் பார்க்குறோம். கனவா தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சின்ன உள்ளி தான் எடுத்திருக்கேன். சின்ன உள்ளி ஒரு 30 சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். அப்படியே அதே மாதிரி தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கனவா தொக்குக்கு என்னெல்லாம் மசாலா போடுறோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். சின்ன உள்ளியை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி, பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கழுவி வச்ச கனவாயை கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது மிக்ஸ் பண்ணி வைக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, சும்மா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, அதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அழகாக எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வந்து சின்ன உள்ளி நல்லா அழகாகவே வதங்கிருக்கு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சின்ன உள்ளி எப்போவுமே ரொம்ப வதங்காமல் இந்த பருவத்துக்கு சாப்பிடும்போது, குழம்பு கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு ரொம்ப வதக்க வேண்டாம், வதக்கிட்டோம். ரொம்ப வதக்கினா இது கரிஞ்சிரும். தக்காளி கொஞ்சம் நல்லா மை மாதிரி வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். அது நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுருவோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும் உள்ளி கூட தக்காளி நல்லா வதங்கும்போது தான் ஒரு கிரேவி பதம் கிடைக்கும், சாப்பிட்றதுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் இதுக்கு மூடி போட்டு தான் வேக வைக்கணும். எண்ணெய் நம்ம ஊற்றும்போது திறந்தே வேக வைக்கலாம், சீக்கிரமாக வேகும். இது எண்ணெய் கம்மியாக இருக்கனால மூடி போடும்போது அந்த ஈரப்பதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா 1 கப் தண்ணியில் 1/2 கப் தண்ணி விட்டு அந்த தக்காளியும் உள்ளியும் கொஞ்சம் வேக வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மசாலையை போட்டிருக்கோம். மிளகு மட்டும், அதாவது பெப்பர் பொடி மட்டும் லாஸ்ட்டு தான் நம்ம போடணும், இப்போவே போடக்கூடாது. மீதி உள்ள மசாலையெல்லாம் போட்டாச்சு. இனி கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த கனவாயில் தட்டிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா கனவாயிலேயே தண்ணி ஊறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. கனவாயை போட்டு கிண்டி இனி மூடி வைக்க போகிறோம். 2 மினிட்ஸ் கழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அது மாதிரி தண்ணியும் விடுறேன், 1 கப்பு தண்ணி. நான் வந்து இதில் தேங்காய் கிரேவி வந்து அரைச்சி விடுவேன், அதனால தண்ணி கம்மியாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் எதுவும் அரைச்சி போடலை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கட்டியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 1 ஏலக்காய் போட்டிருக்கேன். டோட்டலாக 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். இந்த பதத்துக்கு வருது. இது நல்லா கட்டி கிரேவி ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கனவாவும் இன்னும் வேகணும், அதே நேரத்தில் தண்ணியுமே கொஞ்சம் வற்றினா தான் அவங்களுக்கு கிரேவி பதம் வரும். நம்ம தேங்காயை மைப்போல் அரைச்சிட்டோம். இப்போ கிரேவி பதம் ஆகிறவங்க இன்னும் வெயிட் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி விட்டு தான் குழம்பு எல்லாமே எடுப்போம். அது எங்கள் ஊர் ஸ்டைலு, கன்னியாகுமரி ஸ்டைல் இது. இதில் அரிசி மாவும் பொடிச்சு போடுவாங்க, பட் நான் அதை ஆட் பண்ணலை. கிரேவி வேணும்னா நான் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வற்ற வச்சு எடுத்தால் போதும் கனவா கிரேவி ரெடி ஆயிரும். மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கிரேவிக்கு நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணும்போது அதில் தனி டேஸ்ட் வந்து பெப்பர் பொடி நீங்கள் தொக்குக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது குழம்புன்னு சொன்னதில் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு தொக்கு பண்ணுறது தான் பிளான் இருந்துச்சு. அது இப்போ வீட்டில் எல்லாருக்கும் கனவா குழம்பு வேணும்னு கேட்டனால மாறிடுச்சு. இது எங்கள் ஊர் ஸ்டைல் ப்ளஸ் எங்கள் வீட்டில் உள்ள ஸ்டைல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க.